புதுவை குரல் செய்திகள். மாநில வளர்ச்சியில் தொலைநோக்கு சிந்தனை இல்லாத பட்ஜெட்டாக உள்ளது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் உப்பளம் தலைமை கழகத்தில் செய்தியாளரிடம் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: இவ்வாண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு போடப்பட்டுள்ள பட்ஜெட் என்பது தொலைநோக்கு சிந்தனையுடன் போடப்பட்டுள்ள பட்ஜெட்டாக தெரியவில்லை என்றும், மேலும் அனுமதிக்கப்பட்டுள்ள சுமார் 12,700 கோடி ரூபாயில் ஏறத்தாழ 92% மேல் வருவாய் செலவினங்களுக்காகவும் சுமார் 7% மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் அதிமுகவின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று இந்த பட்ஜெட்டில் சில நலத்திட்ட உதவிகளுக்கு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்றும், அதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதல்கள் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட அனைத்து ரேஷன் கடைகளையும் திறந்து அனைத்து குடும்பத்தினருக்கும் தரமான இலவச அரிசி வழங்குதல் மற்றும் பல ஆண்டுகாலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொது விநியோக திட்டத்தை மீண்டும் துவக்கி கோதுமை, சர்க்கரை, பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் இது அதிமுகவின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என்றும், இந்த திட்டத்தை செயல்படுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும், அதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும், ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் என்பது ஒரு சில நலத்திட்டங்களுக்கான பட்ஜெட்டாக இருந்தாலும் மாநில வளர்ச்சியில் தொலைநோக்கு சிந்தனை இல்லாத பட்ஜெட்டாக உள்ளது என்று அவர் கூறினார். இந்த பேட்டியின் போது மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு மற்றும் மாநில பொருளாளர் ரவி, பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். ஆண்டிற்கான இன்று சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஏதும் இல்லாத நலத்திட்ட உதவிகள் மட்டும் வழங்கப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டாக உள்ளது. இவ்வாண்டு போடப்பட்ட சுமார் 12,700 கோடி ரூபாயில் 92% அளவிற்கு வெறும் 7.34% மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தப்படாமல் உள்ள பொது விநியோக திட்டத்தை அமுல்படுத்தி கோதுமை, எண்ணெய் வகைகள், சர்க்கரை, பருப்பு வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்ற அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்ல தெரிவித்திருக்கிறாரு. இதை இவ்வாண்டு செய்ய போறோம்னு சொல்லிட்டு, அதே போன்று மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துக்கு 6,500 இருந்து 8,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதையும் பட்ஜெட் அறிவிச்சுக்கிறாரு. அதே போன்று பெருமழை காலத்தில் வழங்கப்படக்கூடிய மீனவர்களுக்கான உதவி திட்டம் அது 3,000 6,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதிமுக வைத்த கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்ல அறிவித்திருக்கிறாரு. அதை நாங்க உண்மையில வரவேற்கிறோம். வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் இந்த பட்ஜெட் என்பது ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் இல்லாத ஒரு உரையாக இருக்கிறது. மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை, வேலை வாய்ப்புகளுக்கு எதுவும் இந்த திட்டத்தில் இல்லை,
மாநிலத்தினுடைய சுற்றுலா நம்பி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஒரு சில நலத்திட்ட உதவிகளுக்கான பணம் உயர்த்தப்பட்டு இருக்குது, அது வரவேற்கத்தக்கது. அதே வேளையில மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு உரை இந்த பட்ஜெட். திமுக எங்களை பொறுத்த மட்டும் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில அது ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நேற்று தினம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் இந்த கவர்னர் உரை சம்பந்தமான விவாதத்தின் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் நல்லவர், முதலமைச்சரை பிஜேபி நசுக்க பார்க்குது அப்படின்னு சொன்னார். ஆனா அவருடைய கட்சியினுடைய தலைவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இங்க வரும்போது 6 அடி உயரத்துக்கும் அவர் சம்பந்தமான அறிவுக்கும் என்னன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போனார். இந்த முதலமைச்சர் உயரமானவர் தான், உயரத்துக்கு தகுந்த மாதிரி அறிவு இல்லைன்னு சொன்னார். யார் சொன்னது? திமுகவினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நம்ம புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பற்றி அவதூறாக அறிவுறுக்கத்தக்க விதத்துல அவர் இது பண்ணிட்டு போனார், விமர்சனம் பண்ணார். ஆனா இங்க இருக்கிற திமுகவுடைய அமைப்பாளர் தம்பி சிவா எங்க முதலமைச்சர் நல்லவர் தான், அவரை பிஜேபி தான் அவமதிக்குது அப்படின்னு சொல்ற. இது எங்களுக்கு புரியல. அப்ப இங்க யார் எதிர்கட்சின்னு தெரியல. இன்னொன்னு ஒரு பட்ஜெட் உரையில எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யறாங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, இந்த பட்ஜெட் உரையில ஏதோ இருக்குதான்னு பார்ப்பாங்க. எதுவும் இல்லைன்னா இந்த உரை தப்புன்னு சொல்லிட்டு வருவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் பட்ஜெட் படிக்கும் போது, நீ கடந்த ஆண்டு இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் செய்யல, அதனால நாங்க இந்த ஆண்டு உங்களுடைய பட்ஜெட் உரையை புறக்கணித்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லுவாங்க. அப்ப திமுக வெளிநடப்பு செய்யலன்னா அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த ஆண்டு பட்ஜெட்ல முதலமைச்சரால போடப்பட்ட எல்லா திட்டத்தையும் அவங்க செயல்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஏற்றுக்கொள்றாரு. அதனால அவர் சட்டமன்றத்துல வெளியே வராம அவன் அமைதி காத்தாரு தான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி பல திட்டங்கள் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் ஏன் செயல்படுத்தலன்னு சொல்லி கேட்டு கூட வெளியில வரலாம். அவங்க திமுகவால வர முடியாது. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உண்மையான எதிர்கட்சி அல்ல. அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லத்தெல்லாம் பிஜேபியுடைய கருத்தாக இருந்தால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையிலிருந்து பிஜேபி வெளியே வரலாம். வெளியில இது போன்ற கருத்துக்களை சொன்னா அது ஏற்புடையதா இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய முதலமைச்சர் கோவப்பட்டு நீங்க எப்படி என்ன இந்த மாதிரிலாம் குறை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியேற்றலாம். இது ரெண்டுமே நடக்காது.